மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூன் நம்பர் 8ல சீசன் 1ல எபிசோடு 3 தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அதனால வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசா இருந்துச்சு பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கூடயே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி, ரொம்ப பேசாம டேரக்டா கதைக்குள்ள போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்த இடத்துல கிக்கரு ஷினோமியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து இவங்களோட காரை தூக்கி போட்டு பிரச்சனை பண்ணிருப்பா. நானும் எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் வந்திருக்கேன் 2016. ஆமா தாத்தா, உன் மேல எதுக்கு கைச்சு ஸ்மெல் அடிக்குது? நாங்க இதுக்கு முன்னாடி கிளீனிங் கார்ப்ல வேலை பார்த்தோன்னு இச்சிகாவா சொல்றான். காரை நிமித்து வைக்கிறத பார்த்தோன்னே இவங்கிட்டயும் ஒரு பிரைவேட் சூட் இருக்கான்னு இவ ஷாக் ஆகுறா. எக்ஸாம் நம்பர் 2032 காஃப்கா. என்ன நல்லா நான் வச்சுக்க. என்னோட பார்க்கிங்க பிடிக்கிட்டீங்களா? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க, பாத்துக்கீங்க. நான் வேற ஃபார்மாலிட்டிக்காக தான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தேன். ஆனா இப்ப இது ஃபன்னா இருக்க போதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சவால் விட்டுட்டு போறா. அவ அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இச்சிகாவா இருக்கல நம்ம ஹீரோ பிடிச்சு வச்சு திட்ட ஆரம்பிச்சிடறான். இல்ல, நான் என்னோட கையை மட்டும் தான் மாத்தினேன், அதனால அவ பாத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. என்ன சத்தம், ஏதாச்சும் பிரச்சனையான அங்க இருக்கிற கார்ட்ஸ் வந்து கேட்கவும் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சமாளிச்சிடறானுங்க. அடுத்த வாட்டியாச்சும் இந்த மாதிரி ஸ்டண்ட் பண்ணாதீங்கன்னு இச்சிகாவா சொல்றான். காஃப்காவும் இதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், இதை விட்டு அவ பக்கத்துல என்னால போகவே முடியாதுன்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா செகண்ட் எக்ஸாமையே இவனுக்கு ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கானுங்க. ஃபிட்னஸ் டெஸ்ட், ஆட்டிடியூட் டெஸ்ட்னு. ஆட்டிடியூட் டெஸ்ட்ல பாஸ் பண்ணணும்னா நம்ம பிசிக்கல் டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுக்கணும். அப்ப சரி, இதை நான் நல்ல மார்க் எடுக்கிறேன்னு காஃப்கா சொல்றான். ஆனா சொல்லி என்ன பிரயோஜனம், இருக்கிற எல்லாத்துலயுமே அவன் லாஸ்டா தான் வரான். எனக்கு 30 வயசு ஆனதுனால நான் இவ்வளவு வீக்கா இருக்கேன் போல இருக்குன்னு காஃப்கா நினைக்கிறான். இப்ப கூட அவன் நினைச்சா அவனோட கைஜோட பவர் யூஸ் பண்ணி எல்லாரை விட முன்னாடி போக முடியும். ஆனா இவனும் அது வேணாம்னு சொல்லி விட்டதுனால ரேங்க் ரொம்ப கம்மியாயிடுது. அந்த இடத்துக்கு இவ வந்து பாத்தில நான் 5வது இடத்துல இருக்கேன்னு சொல்லி கலாய்க்கிறா. இவளோட முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட முகத்தை நீ மறந்துடாதுன்னு சொன்னது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு கதற ஆரம்பிச்சாரா. அவசரப்பட்டு சொல்லி இப்ப வானவங்க பட்டுட்டோன்னு எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்குன்னு இச்சிகாவா சொல்றான். ஏன்னா கொஞ்சம் கூட கைஜு பவர் யூஸ் பண்ணாம காஃப்கா இவ்வளவு தூரம் வந்திருக்கான்ல. எல்லாரும் இந்த இடத்துக்கு வரதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நான் மட்டும் பவர் யூஸ் பண்ணனா அது ஃபேரா இருக்காது. சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கு. ஆனா இப்ப பாத்தில நான் இவ்வளவு கடைசியில வந்து நிக்கிறேன்னு. உனக்கு இந்த ரேங்க் கிடைக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த வருஷம் அப்ளை பண்ணவங்களோட ப்ரொஃபைல் இதுதான், பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு இவர் சொல்றாரு. அதுல காஃப்காவோட ப்ரொஃபைல் இருக்கிறதையும் மீனா பாக்குறா. சரி, நான் வேலை செஞ்சுட்டே கேக்குறேன், பார்த்தவங்களோட லிஸ்ட் சொல்லு. என்னோட கண்ணால பார்த்த முதல் யாரு தெரியுமா? ஹெரியுச்சி இசுமோ. இவ டோக்கியோ யூனிவர்சிட்டியோட டாப்பர். இப்ப இவ இந்த ஃபிட்னஸ் டெஸ்ட்ல செகண்ட் ரேங்க்ல இருக்கா. இவ ஹைராகு ஃபெரகஷி. இவ ஃபிட்னஸ் எக்ஸாம்ல 3rd ரேங்க்ல இருக்கா. இவ ஹை ககுராக்கி செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல இருந்தவன். இப்ப நடந்த பிசிக்கல் டெஸ்ட்ல இவன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கா. போன வருஷம் மாதிரி இல்லாம இந்த வருஷம் யூனிவர்சிட்டில இருந்தும் காலேஜ்ல இருந்து நிறைய பசங்க இந்த எக்ஸாம் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காருங்க. அதுலயும் இவனுங்க எல்லாருமே எலைட் ஆபீசர் ஆகணும் தான் ட்ரை பண்றானுங்க. இது எல்லாத்தையும் விட பெரிய விஷயம் என்னன்னா 16 வயசுல இந்த பொண்ணு கலிபோர்னியால கிராஜுவேட் ஆயிருக்கா. இவ எல்லாத்தையும் சீக்கிரமா ஸ்கிப் பண்ணி வந்ததனால தான் எல்லாரும் இவளை ஆச்சரியமா பாக்குறாங்க. கிக்கரு ஷினோமியா. அவளை பார்த்து ஒவ்வொருத்தவங்களும் அவளை விட பெஸ்டா இருக்கணும், அவளே பீட் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப திறமையானவனுங்க. அதுலயும் முக்கியமா அந்த கிக்கரு ஷினோமியா. காஃப்கா, இப்பயாச்சும் நான் எவ்வளவு பெரிய ஆளுங்கிறது உனக்கு தெரிஞ்சான்னு இவ கேக்குறா. ஏமா, நான் சொன்னது எதையும் நீ பெருசா எடுத்துக்காத. போட்டு பொரட்டை எடுக்கிறது எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே பாக்குறானுங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஷினோமியா வந்து நம்ம ஹீரோவை கலாச்சி விட்டாரா. ஏறு, நான் யாருங்கிறதா நான் உனக்கு காமிக்கதான் போறேன்னு காஃப்கா சொல்றான். கவலைப்படாதீங்க சப்பாய், கடந்த 2 வருஷமா செகண்ட் எக்ஸாமோட செகண்ட் டெஸ்ட் எப்படி திரும்ப நடந்துட்டு இருக்கு. கைஜோட காப்ஸ் வந்து டிஸ்போஸ் பண்றது மட்டும் தானா. இதனாலதான் நான் இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளீனிங் கார்ப்ல பாட்டையமா வந்து சேர்ந்தேன். அதாவது காஃப்கா வந்து இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இச்சிகாவா சொல்றான். கண்டிப்பா நம்மளோட பெஸ்ட்டை கொடுத்து நம்ம இதுல பாஸ் பண்றோம். எல்லாரும் வந்துட்டீங்களே, நான் தான் 3rd டிவிஷனோட வைஸ் கேப்டன் அஸ்வினா. இந்த ஏரியாக்குள்ள தான் உங்களோட ஆட்டிடியூட் டெஸ்ட் நடக்க போகுது. அதனால நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, இந்த ஏரியாக்குள்ள பாக்குற கைஷஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் இவனுக்கு 2 பேரும் ஷாக் ஆயிடுறானுங்க. அப்பனா நம்ம டிஸ்போஸ் பண்ண போறது கிடையாதா? செக்யூரிட்டி ரொம்ப டைட்டா இருக்கிறதுனால எந்த கேஜுவாலையும் வெளில போகவே முடியாது. ஷினோமியாவும் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இச்சிகாவா பாடியை டிஸ்போஸ் பண்றது சொல்லி தானடா கூட்டிட்டு வந்த, இங்க என்னடா இப்படி நடக்குது? எனக்கே தெரியாது, கடந்த 2 வருஷமா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாராலையும் கைஜூஸ் நார்மலா சமாளிக்க முடியாதுங்கிறதுனால இசுமோ டெக்கியர்ல இருந்து GX4552 மாடல்ல சேர்ந்த டிஃபன் ஃபோர்ஸ் கைஜு காம்பாக்ட் சூட் கொடுக்குறானுங்க. இந்த சூட் இவங்க யூஸ் பண்றப்ப இவங்களோட பிசிக்கல் பவர் முன்னேறதோட பல மடங்கு அதிகமாயிடும். அது இது எல்லாத்தையுமே கைஜோட மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் உருவாக்கி இருக்கானுங்க. சரி, ஓகே, இவங்களோட காம்பாக்ட் பவர் எவ்வளவு இருக்குங்கிறத நான் மெஷர் பண்றேன்னு இந்த பொண்ணு சொல்றா. ரீனோ இச்சிகாவா காம்பாக்ட் பவர் 8%, ஹரியுச்சி இசுமோ 18%, ஹரி ககுராக்கி 50%, இகாரு ஃபெரகஷி 40% இப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்டை நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி அதோட பவர் அதிகமாகும். ட்ரெயினிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 20% ஆச்சும் இருக்கணும். 10% தாண்டாலே நமக்கு லக்கு தான் சார். அப்பனா இந்த வருஷம் நம்ம நிறைய பேர் எதிர்பார்க்கலாம் போல இருக்கு. எங்க ஷினோமியாவுக்கும் காம்பாக்ட் பவர் வந்து 46%ல இருக்கு. இப்பயே இந்த பொண்ணு ஒரு லீடருக்கு ஈக்குவலா இருக்கா. இதுக்கு முன்னாடி யாருக்குமே இந்த மாதிரி வந்தது கிடையாதுன்னு பேசிக்கிறானுங்க. எனக்கு வெறும் 8% தானே இவன் வருத்தப்படுறான். இச்சிகாவா, கவலைப்படாத, உனக்கு 0% வரல, அது வரை நீ பாஸ் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் 0%ல இருக்கிறவங்கள பார்த்தது கிடையாது சார். நீங்க சொன்னபடி 0%ல ஒருத்தர் இருக்காருன்னு நம்ம ஹீரோட பேரை சொல்றானுங்க. காஃப்காவும் முடிஞ்ச அளவுக்கு முக்கிய பாக்குறான். 1% ஏறிடாதானே. இவன் பண்றதை பார்த்தாலே என்னோட சிரிப்பை என்னால அடக்க முடியலன்னு வைஸ் கேப்டன் சொல்றாரு. சிரிக்கிறத விட்டுட்டு முதல்ல எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை பாருங்க. ஃபைனல் எக்ஸாம் முடியறதுக்குள்ள நான் ஏதாச்சும் ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சாகணும்னு காஃப்கா நினைக்கிறான். இதை பார்த்தா எவ்வளவு கடுப்பாகிறா. பார்க்கிங்ல காமிச்ச பவர் எதுக்கு இந்த இடத்துல காமிக்க மாட்டான்னு. எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? அப்ப வாங்க ஃபைனல் எக்ஸாமோட ஃபைனல் டெஸ்ட் ஆரம்பிக்கலாம். மொத்தமா இந்த இடத்துல
வருஷத்துக்குள்ள ஒரு ஹோஜோ 36 ஹோஜோ இருக்கு. இதே கைஜூஸ் தான் போன வருஷம் ஹச்சிஜிஸ்ல 16 பேரோட உயிரை எடுத்துச்சு. புதுசா வரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக தான் நாங்க இதெல்லாத்தையும் பிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆன்டி கைஜு வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி நீங்க அதுங்க கூட சண்டை போட போறீங்க. நாங்க எனி டைம் உங்களுக்கு ட்ராக் பண்ணிட்டு இருக்கறனால சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களோட சூட்ல இருக்கிற ஷீல்டை நாங்க ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம்ல நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. அதே மாதிரி இதுல உயிர் பழைப்பீங்க அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறி தான். இதெல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்கன்னா போகலாம். எல்லாரும் கைஜூஸ் தேடி போயிட்டு இருக்கு. ஷினோமியா மத்தவங்கள விட ரொம்ப ஃபாஸ்டா எல்லா கைஜூஸும் கொள்ள ஆரம்பிக்கிறா. பாக்குற இவங்களே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏய் இச்சிகாவா, எனக்காக நீ பின்வாங்க வேணாம், சீக்கிரம் போன்னு காப்கா சொல்றான். ஏன்னா இந்த சூட்டோட பவர் இல்லாம இந்த வெப்பன்ஸ் எதுவுமே தூக்க கூட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வெப்பன்ஸ் எல்லாமே ரொம்ப வெயிட்டா இருக்கும். என்ன நேரத்துல வைஸ் கேப்டனும் ஒரு விஷயத்த சொல்றாரு, இந்த டெஸ்ட்டை பாக்குறதுக்காக கேப்டன் மீனா அஷினோ வந்திருக்காங்கன்னு. அதனால நீங்க எல்லாரும் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ். கண்டிப்பா நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு காப்கா நினைக்கிறான். சரி, எதுக்கு நம்ம ட்ரோன்ஸை வச்சு கண்காணிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? சென்சார்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எத்தனை கைஜூஸை கொண்டு இருக்கோம்னு கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல, நம்மளோட எபிலிட்டி எவ்வளவு இருக்குங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. இதனால இப்ப நம்ம என்ன பண்றோம்னா கைஜூஸ் கொள்றவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா இருப்போம். கொஞ்ச தூரத்திலேயே 2 பேர் ஒரு கைஜூஸை தொட்டிட்டு இருக்கானுங்க. இவங்க 2 பேரும் அவங்களுக்கு சப்போர்ட்டிங்கா போறப்ப நம்ம காப்கா இருக்கான்ல அந்த கைஜுவை பாக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி காப்கா கிளீனிங் ஆப்ல தானே வேலை பார்த்துட்டு இருந்தான். அதனால ஒரு கைஜோட வீக்கஸ்ட் ஸ்பாட் எதுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அப்படியே ஒரு ஸ்டன் கிரனேட தூக்கி அது மேல போடுறான். அப்படி போட்டதுக்கு அப்புறம் அந்த கைஜோட வயிற்ற பார்த்து சுடுங்கன்னு இவங்க 2 பேர்ட்டையும் சொல்றான். கேட்ட இவனுங்களும் அதோட வயிற்றுல சுட அந்த கைஜு காலி ஆயிடுது. ஸ்டாக்கர் ஷினோமியா, உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஐயோ, நான் ஒன்னும் ஸ்டாக்கர்லாம் இல்லன்னு காப்கா சொல்றான். அதே நேரத்துல அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே இவங்க மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஏகப்பட்ட கைஜூஸோட பாயிண்ட்டை பிரிச்சு வச்சிருக்கிறதுனால அதோட வீக்கஸ்ட் பாயிண்ட் எதுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால என்னோட கைஜு பவர் யூஸ் பண்ணாம இது எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன். இவங்க போயிட்டு இருக்க நேரத்துல ஒரு கைஜு வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. நம்ம 2032க்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்கு. இதுக்கு மேல அவரால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்பனா ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றதுக்கு ரெடியா இருன்னு வைஸ் கேப்டன் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோ தட்டு மாதிரி கிளம்பினாலும் அந்த கைஜு இருக்குல்ல, அது நம்ம ஹீரோ சாப்பிடுறத கிட்ட வருது. இவங்களும் அந்த ஷீல்ட் ஆக்டிவேட் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஆனா அடுத்த நொடியே அந்த கைஜு இருக்குல்ல, அது பீஸா போயிடுது. இப்படி நடக்கும்னு இவங்களே எதிர்பார்க்கல. அட காப்கா, என்ன 3 வாட்டி மண்ண கவிட்டியா? நான் பேட்டில் ஃபீல்ட்ல இருக்கிற வரையும் யாருக்கும் இதாகாம நான் பாத்துப்பேன். அப்படியே ரொம்ப தேங்க்யூ. அதுக்குன்னு கைஜூஸ்லாம் விட்டு கொடுத்துட்டு நினைச்சிடாதீங்க. ஏன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும், அப்பதானே உங்களை பின்னாடி தள்ள முடியும். இவரோட சூட்டோட பவரை இவன் 46% யூஸ் பண்றதுனால மத்தவங்கள விட இவரோட வெப்பனோட பவர் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். கைஜு அட்டாக் பண்ணதுனால காப்காவுக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிடுச்சு. அதே மாதிரி வைஸ் கேப்டனும் அவனோட பாடி ஃபுல்லாவும் பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லவும், இல்ல நான் விட்டு கொடுக்க போறதில்ல, எனக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் வேணும்னு காப்கா நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது இவன் மட்டும் தானே அந்த சூட்டோட பவரை 0% யூஸ் பண்றான். அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவளுக்கு பக்கத்துல இருக்கிற முடியும்? திறமை இருக்கிறவனுங்க தான் பாஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறானுங்க. வைஸ் கேப்டனும் நீங்க டிராப் அவுட் பண்றது நல்லதுன்னு ரெக்கமெண்ட் பண்றாரு. விட்டு கொடுக்கறதா இல்ல வேணாமங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா கனவு காட்டுறதுக்குலாம் இப்ப எனக்கு வயசு இல்ல. என்ன நடந்தாலும் சரி, நான் இதை விட்டு கொடுக்க போறது கிடையாதுன்னு காப்கா சொல்றான்.